இங்கே விருந்தில் தடபுடலாக ஏற்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மயிலோடைய அம்மா வராங்க. வந்தோடனே கோமதி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. இதை கேட்டேன்னா என்ன வெளியில் யாரோ என் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அரசி யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி போய் பார்த்துட்டு வந்துட்டு, அம்மா மயில் அவங்களுடைய அம்மா வந்து நின்றுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா நிம்மதியாகவே நம்மளை விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேலு சக்திவேலு சாப்பிட்ற தொட்டு எந்திரிக்கிறாங்க. அண்ணா என்ன நீங்கள் 2 பேரும் உட்காந்து அமைதியாக சாப்பிடுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் வெளில வராங்க. என்னம்மா வேணும் உனக்கு, என்னம்மா பிரச்சனை உனக்கு, அதான் எல்லா விஷயம் வந்துட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லி அமிச்சா சொல்லும், உன் பொண்ணு நேற்றே வந்தா இல்லை, அதுக்கப்புறம் இப்போ என்ன மறுபடியும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை நாங்களாம் வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது பொய் சொல்லிட்டாங்கன்னு பேரை கெடுத்து மான மரியாதைலாம் கெடுத்து என் பொண்ணை வாழ்க்கையும் கெடுத்து நின்றுக்கிறீங்களே, இப்போ நீயும் உன் பொண்டாட்டி மட்டும் என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருமா மரியாதை கொடுத்து மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எதாக இருந்தாலும் கோர்ட் மூலமாக பேசிங்க பண்ணிங்க, தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ ஏற்ற வீடு உங்கள் வீட்டுக்கு எப்போவுமே ஆகாதுங்கிற மாதிரி அவ்வளோ எல்லாம் பேசிட்டு கிடந்தீங்க, இப்போ எங்கள் மூலமாக வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டிங்களா, அப்படியே வந்துட்டு விருந்து வச்சு எல்லாம் தடபடலாம் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் என்ன நடந்தால் உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிட்டு இருக்கிறாங்க. சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குறதுனால இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றத விட்டு இல்லை இருந்துச்சு வெளில வராங்க. வாங்க நல்லா மூக்கை பிடிச்சி நல்லா விருந்து சாப்பிட்டீங்களா, இத்தனை நாளும் அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்க, இப்போல்லாம் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சக்திவேல் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு முத்துவேல் சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்க, அதான் கேஸ் கொடுத்தாச்சுல்ல, அங்கே கேஸில் வந்து கேஸ் போயிட்டுருக்குல்ல, இப்போ எதுக்கு இங்கே வந்து நீ சத்தம் போட்டுட்ருக்க, உன் பொண்ணை விட்டு நேற்று கடையில் வந்து பேச சொன்னேன், இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறியா, அது எப்படி தெரியாமல் போகும், அதை இப்போல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மயில் வந்துட்டு மயிலோடைய அம்மா இங்கே வந்திருக்காங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறாங்க. வாமா வா, நேற்று போய் இங்கே எல்லாம் பண்ண ஆர்ப்பாட்டம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கடையில் போய் என் பையன்கிட்ட பேச போயிருப்பியாட்டிருக்குது, அதுக்கப்புறம் இவர் ஆட்டோ பிடிச்சி உன்னை மரியாதையாக தானே வீட்டுக்கு அமுச்சு விட்டு வச்சாரு, இப்போ எதுக்கு உங்கள் ஆத்தாக்காரி இங்கே வந்து நின்றுட்டு சத்தம் போட்டுட்ருக்கிறா, என்ன விஷயம் வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை எனக்கு எதுவும் தெரியாது, வாய மூடு அத்தை கித்தன்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு கோமதி, உன்னை பற்றின வண்டவாளத்தில் சொன்னோம்னா அதுக்கப்புறம் இப்போ நீ எப்படி பேசுகிறேன்னு பார்க்கலாம். சரி இங்கே பாருங்க, என்னமோ வந்துட்டு நாங்களாம் போய் பேசி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி இப்படிங்கிறீங்களே, கல்யாணம்னா ஏதோ 1-2 போய் பேசத்தான் செய்வாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்கள் வீட்டில் மட்டும் என்ன கல்யாணத்துக்கு போய் பேசாமல் நடந்தது, இன்ன வரைக்கும் அந்த விஷயம் வெளில வராமல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமா கேட்குறாங்க. இங்கே இருங்க நான் சொல்ல வர்றதை சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்கள் குறுக்க பேசுங்க, எனக்கு பெரியவர்களே 2 பேர் இருக்கீங்களே கேளுங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம் என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்ன அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேறு யாரும் கிடையாது, உங்கள் தங்கச்சி தான், கோமதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா பாண்டியன் அப்படியே ரொம்ப ஷாக்காக வந்துட்டு கோமதியை பார்க்குறாங்க. என்ன கோமதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா ஐயா உங்கள் வீட்டிலே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறப்போ வந்துட்டு போய் பேசி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் இப்போ தான் வெளில வந்துச்சுல்ல, அதே சமயத்தில் ராஜி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ராஜியும் மயிலம்மா கூப்பிட்டோன்னா வெளில வராங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, என் கல்யாணம் எப்படி நடந்தால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அப்போ அதுக்கும் நீங்கள் சொல்கிற பொய்க்கும் நாங்கள் சொன்ன பொய்க்கும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னா பாண்டியன் என்னம்மா சொல்கிறாரு, அவங்க சொல்கிறதுல அப்போல்லாம் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கேட்குறாங்க. முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே கேட்குறாங்க. ஏமா எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, அன்றைக்கே வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்கிறப்பவே அத்தையை நான் சொல்லவே இல்லை, ஏன்னா அத்தையை சொன்னால் தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை ஆயிரும், அத்தைக்கும் மாமாக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக தான் சொல்லாமட்டேன், மற்றபடி நான் வேறு எந்த நேரத்துலையும் சொல்லாமல் விடல, என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் வந்துட்டு என்ன கோமதி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ தான் வந்துட்டு இவ ஏமாந்து நடுத்தருவில் நின்றுட்டு இருந்தா, என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல, அப்போ தான் வந்து அண்ணா வீட்டில் ஏதாவது மான மரியாதை போயிடும், கல்யாணம் நின்றுருக்கும் கண்டிப்பாக, நின்னது மட்டும் இல்லாமல் வெளியில் தலை காமிக்க முடியாது, ரொம்ப மானம் கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் போய் கதிர்கிட்ட கேட்டேன், கதிருக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ சம்மதிக்க வச்சேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கதிருக்கு ராஜிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு தான் எங்கள் கூட்டிகிட்டு வந்தேன், எங்கே இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என் மேலே கோவப்படுவீங்கன்னு சொல்லி தாங்க நான் உங்ககிட்ட சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்குற பாட்டிமா, பார்த்தீங்களாடா என்னமோ உன் தங்கச்சி ஆகாது 2 பேர் சேர்ந்து ஒதுக்கி வச்சிங்கல்ல, அவள் வேறு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் பிறந்த வீட்டில் எப்பவும் மான மரியாதையெல்லாம் போயிடக்கூடாதுன்னு எந்தளவுக்கு யோசிச்சு தான் பையன்கிட்டே வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி இப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா, பார்த்துக்குங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க பார்த்தா அத்தை அவ்வளோ தூரம் வந்துட்டு கதிர் வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் கதிருக்கும் வந்துட்டு ராஜிக்கும் 2 பேத்துக்குமே விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் இப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களோன்னு ஒரு சந்தேகத்தில் தான் பண்ணாங்க, ஆனால் இப்போ 2 பேருமே நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க, இப்போ அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கதிரோ இல்லை கதிரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ராஜியோ ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட அவங்க தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணதே கிடையாது, அத்தை நல்ல காரியம் தான் பண்ணி வச்சுருக்காங்க, மாமா அத்தை மன்னிச்சிருங்க மாமா, எதுவும் வந்து திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இல்லை கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சரிதான், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாமே, ஏன் கோமதி இத்தனை வருஷம் எங்கூட வாழ்ந்துட்டு என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு
சொல்லிட்டு இருக்கிறப்போ, உடனே மயிலோடைய அம்மா, "பார்த்தீங்களா, உங்க வீட்லயே எப்படி கல்யாணத்துக்காக எத்தன பெரிய பொய்ய பேசியிருக்காங்க. இது அத்தனையும் மறைச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட நீங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன வந்து பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, விருந்து சாப்பிட வந்தவங்க அவிங்க அண்ணனோடயே வந்துட்டு உங்க பொண்டாட்டிய அனுப்பிச்சு விட வைக்க போற? இல்ல, இல்ல. அப்ப இதே உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாட்டிம்மா, "இங்க பாரும்மா, என் பொண்ணு பண்ண விஷயம், நீ பண்ண விஷயம் ஒண்ணா? சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாருங்க, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்காக சொன்ன பொய் பொய் தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்துவேல் உடனே சொல்றாங்க, "இங்க பாருங்க, என் கூட பொறந்தவ, அவ எங்க வீட்லேருந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாம ஒரு பக்கம் போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும், எங்க வீட்டு மான மரியாதையெல்லாம் போயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு பண்ணியிருந்திருக்கா. இதெல்லாம் உண்மையாலுமே பெருமைப்படுற விஷயம் தான். சந்தோஷமா தான் இருக்கு. இதா நேத்து கூட எங்க தங்கச்சிக்கும், என் பொண்ணுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க வந்து ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நின்னுட்டுருந்தோம். இது வேற விஷயம். என் தங்கச்சி பொண்ணு பண்ணது எங்களுக்காக நல்லது பண்ணியிருக்கா. உங்கள மாரி யார் வீட்டையும் கெடுத்து குட்டிச்சவராக்கலையே. பொண்ண படிக்கல, வயசு மூத்தவ, எத்தன பொய், எத்தன பித்தலாட்டம், போலி நகைய போட்டு உண்மையான நகைன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இப்போ கூட வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி தானே பொய் சொல்லி கொண்டு போய் கேஸ குடுத்து வச்சிருக்கிற. என்னம்மா நெனச்சிட்டு இருக்கிற நீ? உன் பொண்ண இங்க வாழ வைக்கணும்னு நெனச்சிருந்தீன்னா, கல்யாணத்தப்போ பொய் பேசியிருந்தாலும் பரவால்ல. நீ வந்து உண்மைய சொல்லியிருந்திருக்கணும். சொல்லலையே. இப்போ கூட வந்து பொய் கேஸ் தானே குடுத்து வச்சிருக்கிற. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் பொண்ண மறுபடியும் வந்துட்டு இங்க ஏத்துட்டு வாழுவாங்கன்னு சொல்லிட்டு, எந்த நம்பிக்கையில வந்துட்டு உன் பொண்ணு வந்து தேவையில்லாம இங்க வந்து வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்றதும், கடைக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கிறதும், நீ இப்ப வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு சத்தம் போடுறதும், என்ன இதெல்லாம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மயிலு, "அம்மா வாம்மா, தயவுசெய்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதம்மா, வாம்மா வாம்மான்னு" சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா சொல்றாங்க, "ஏன் மயில் அக்கா, உங்களுக்காக எவ்வளவோ நாங்க வந்துட்டு பண்ணியிருந்திருக்கோம். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு கேஸ குடுத்தது மட்டும் இல்லாம, இப்ப மறுபடியும் வீடு தேடி வந்து வந்து சும்மா நிம்மதியே இல்லாம பண்றீங்கல்ல. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "வாடிம்மா வா, நீ மட்டும் என்ன இந்த வீட்ல ஒழுங்காவா வந்திருக்க? நீயும் வந்துட்டு லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணி தானே வந்த" அப்படின்னு சொல்றாங்க. "நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தாங்க வந்தேன். அதுக்காக வந்துட்டு எப்பவுமே இந்த புகுந்த வீட்ட மான மரியாதை போற மாரி நீங்க பண்ற மாரிலாம் நாங்க யாரும் எக்காரணத்த கொண்டும் பண்ணவே இல்ல. ஏன் எங்க அம்மா, அப்பா கூட கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேனா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க என்னோடதெல்லாம் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டியன், "இங்க பாருங்க, தேவையில்லாம வீட்டுக்கு முன்னாடி நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் பார்த்துக்கன்னு சொல்லியாச்சுல்ல. தயவு செய்து கிளம்புறீங்களா என்ன? இப்ப நீங்க கிளம்புறீங்களா? இல்ல நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கால் பண்ணி சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அட நீங்க வேறங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா, அந்த மாரி இல்லாதது பொல்லாததுமா தேவையில்லாம வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? அவங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கம், மானம் இருந்தா, அவங்க பொண்ண இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டாச்சுல்ல. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன நமக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "வாங்க நம்ம போய் வேலைய பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து, "வாங்க நான் உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப பார்த்துட்டு, நாங்கலாம் இங்க வயிறு எரிஞ்சு போயிருக்கோம். நீங்க வயிறு நிறைய உட்காந்துட்டு விருந்து சாப்பிட்டுருக்கீங்கல்ல. ஆனா இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் சொல்லினா பதில் சொல்ல நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப கதவ சாத்திட்டு கோமதி பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க போனதுக்கப்புறம் சக்திவேலும், முத்துவும், "சரிம்மா நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னண்ணா சாப்பிடாமயே போறீங்க?" "இல்லம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க கிளம்புறோம். நீங்க சொன்னீங்கறக்காக வந்துட்டு அம்மா அவ்வளோ தூரம் சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இதோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேல வந்துட்டு இப்போ அந்த இதுன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க. நாங்க அங்க வந்து சாப்பிட வரோம். அத பண்றேன், இத பண்றேன்னு வேற எதுவும் இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, கண்டிப்பா நீங்களும் வந்து நிப்பீங்க, நானும் வந்து நிப்போம். ஆனா மத்தபடி வந்துட்டு பழைய பகை தான். இத மனசுல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாரி புரிஞ்சுகிட்டு நடந்தா போதும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இத பார்த்துட்டு பாட்டியும், மாமாவும், "ரொம்ப நன்றிடான்னு"